Council President, Producer Council Association members, அப்புறம் இங்கே வந்திருக்க அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மோசல் பேர் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ப்ளூ ஓஷன் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் உங்களை அனைவரையும் வருக என்று வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த படம் இந்தி அளவில் போகிறது என்றால் நீங்கள் நினைத்துக்கொள்ளலாம் எந்த அளவு இந்த படம் ஒரு தாக்கத்தை தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல எல்லா திரையுலகிலும் ஏற்படுத்தியுள்ளது என்று. அதோடு சேர்த்து நான் சொல்ல வேண்டியது, ஒரு தமிழ் படத்தின் மியூசிக் ரிலீஸுக்கு ஒரு பெரிய டைரக்டர் இந்தியில் இன்றைக்கு பெரிய லெவலில் 2 படங்களை சூப்பர் ஹிட்டாக மெகா பிளாக் பஸ்டராக கொடுத்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள இம்தியாஸ் அலி அவர்களுக்கு எங்களுடைய மிக மிக நன்றி. இம்தியாஸ் அலி அவர்களுடைய ஜப்பி மெட் படத்தின் ரீமேக் தான் நீங்கள் காணும் கண்டேன் காதலை படம். இன்றைய விழாநாயகன் எங்களுடைய படத்தின் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். இது எங்களுடைய அவரோட சேர்ந்து நாங்க பண்ற 3வது படம். எங்களுக்காக அவர் எப்பவுமே ஒரு சிறப்பா மியூசிக் பண்ணிடுவாரு. இன்றைய விழாநாயகன் இந்த படத்துக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்துனா ஒரு டியூனை எங்களுக்கு சொன்னார். எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவர் முதல்லயே ப்ரிப்பேர்டா இந்த படம் நான் சைன் பண்ணும்போது இந்த அளவு நான் மியூசிக் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்வோட அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டியூனை கொடுத்தப்போ நானும் கண்ணனும் we were really what do you say delighted. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் ஆக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சக்சஸ் ஆக அமைந்துள்ளது. எந்த விதத்திலும் ஏற்பாடு இல்லை. நீங்கள் பாட்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு ஒரு சிறப்பாக நாங்கள் முதல் தடவையாக இந்த படத்தை இந்த அளவு பிரமாதமான மியூசிக்கை நாங்கள் நல்லபடியாக மார்க்கெட் செய்ய வேண்டும் என்பதற்காகவே மோசல் பேர் மியூசிக் என்ற கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கு நாங்கள் மியூசிக்கை இந்த படத்தை ரிலீஸ் செய்கிறோம். இந்த படத்துக்கு முக்கியமா இந்த அளவு சிறப்பா நீங்க அங்க பாக்குறதுக்கு நான் சொல்லுவேன் பரத் தமன்னா 2 பேருமே இந்த படம் நாங்க நடிக்கணும்னு நினைச்சு, இன்ஃபேக்ட் தமன்னா 2 இன்டர்வியூல கொடுத்திருந்தாங்க. இந்த படத்தை நான் 27 தடவை பார்த்திருக்கேன், நான் இந்த இதுல இந்த கேரக்டர் ஃபுல்லா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இன்வால்மெண்டோட இருந்த ஒரு ஆர்டிஸ்ட். பரத் இந்த படத்தை முதலிருந்தே அவர் நிறைய ஆக்ஷன், ஒரு சின்ன தளபதி அந்த இதுல போயிட்டு மாறி மாறி பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பிடிப்பு நிறைய வரும். அந்த ஒரு வகையில் அவர் இந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட போது எங்களுக்கு கரெக்டா அமைஞ்சது. அதே மாதிரி இந்த படத்தை இந்தியில பார்க்கும்போது நீங்க ஷாஹித் கபூர், கரீனா கபூர் பார்த்தவங்க இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இவங்க 2 பேரும் அதே லுக்ல அதே ஒரு என்ன சொல்றது ஆக்டிங்ல அதே ஒரு இன்வால்மெண்டோட நடிச்சிருக்கிறது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சாங்ல ஓரளவு கிளிம்சஸ் கிடைச்சிருக்கும். பிரமாதமா 2 பேரும் இந்த படத்துல நடிச்சு இந்த படத்துக்காக அவங்க உழைச்சது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்காக நாங்க டிராவல் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 75 லொகேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டவுன்ஸ். அப்புறம் என்னுடைய டைரக்டர் அண்டர் மை பிரஷர், ஏன்னா ப்ரொடக்ஷன்ல இருக்கிற எத்தனை சேலஞ்சஸ்ல நான் சொன்னேன் நிறைய கேப்ஸ் கொடுக்கக்கூடாது, 2 ஷெட்யூல்ல படத்தை முடிக்கணும்னு சொன்னேன். 3 ஷெட்யூல் வரையும் போச்சு. ஆனாலும் அந்த 3 ஷெட்யூலையும் அவங்க 20-25 டேஸ் நடிச்சு அட் ஸ்ட்ரெச் டே நைட் நடிச்சு அவங்களுடைய கோஆபரேஷன் ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட் இதுல நீங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, முன்னா ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு. சப்பன் சரன்ஸ் ஒரு நியூ ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாமே மிகப்பெரிய எஸ்டேரியஸ், சில்வர் ஸ்டார், சில்வர் ஜூப்ளி ஸ்டார், ரவிச்சந்திரன் ஸ்டார் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு. இதுல முக்கியமா இந்த படத்துல ரொம்ப முக்கியமா பிளஸ்ஸா நீங்க பார்க்க போறது காமெடி. சந்தான சார் இன்னைக்கு ஷூட்டிங்ல இருக்காரு வெளியில, அதனால வர முடியல. இந்த காமெடி படம் ஃபுல்லா லாஃப் ரியோட்டா எல்லாரும் என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்முடைய கல்ச்சர் கலாச்சாரம் வேற, அந்த கலாச்சாரத்தை கொண்டு வரும்போது என்டர்டெய்னிங்கான ஒரு படமா கம்ப்ளீட்டா 2 பேர் டயலாக் மட்டுமே இல்லாம என்டர்டெய்னிங்கான ஒரு படமா வரணும்ன்றது சேலஞ்ச் இருந்தது. அதற்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் சொல்வேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேக்டரா அமைஞ்சது பட்டுக்கோட்டை பிரபாகர் சார். பிரபாகர் சார் மிக மிக நன்றி.